தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது அன்பின் வணக்கங்கள். பரலோகத்தின் தேவன் தாமே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாக சொல்லி நாம் ஜபத்துக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். ஜகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம், The Book of Zechariah, Chapter 9, verse 12. ஜகரியா 9:12 நாம் வாசித்து ஜபம் செய்வோம். ஜகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருக்கட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எங்களுக்கு போதித்தருளும். உமது நல்ல ஆவி எங்களை செம்மையான பாதையில் நடத்துவீராக. அருமையான தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தாவே, பாஸ்டர் ஆண்டவரே முத்துக்குமார் அவர்கள் மூலியமாக கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஜப உபவாச கூட்டத்திற்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இந்த வசனங்களை பிட்டு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வந்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் அருமையான ஒரு தேவ செய்தியை சற்று முன் கேட்டோம். போதகர் மூலியமாக கர்த்தர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு வார்த்தையின் மூலியமாக தேவ வார்த்தையை கேட்டோம். சங்கீதம் 31:15, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம் கூட. 28 காரியங்களுக்கு காலங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 28 காரியங்களும் காலங்கள் உண்டு என்று சொல்லி பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு அருமையான ஒரு தேவ வார்த்தையை கேட்டோம். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அநேக வேளைகளில் நீங்களும் நானும் நினைக்கலாம், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், நம் எதிர்காலம் எனக்கு தெரியுமோ தெரியாதோ, அறியாத ஒரு எதிர்காலத்தில் அறிந்த தேவனுடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன் இல்லையா? உண்மை அதுதான். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் சற்று தியானித்தோம். அவ்வளோ அருமையான ஒரு காரியம். 28 காரியங்களுக்கு என்ன இருக்கிறது? காலங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. A time to be born, time to die, இல்லையா? பிறக்கிறதுக்கு ஒரு காலம், இறக்கிறதுக்கு ஒரு காலம். A time to love, a time to hate. ஸ்நேகிக்கிறதுக்கு ஒரு காலம், வெறுக்கிறதுக்கு ஒரு காலம், இல்லையா? இப்படி 28 காரியத்திற்கு a time to invest, a time to withdraw, இல்லையா? இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு? ஒரு காலம் இருக்கு. A time to laugh, a time to weep. அழறதுக்கு ஒரு காலம், துக்கிக்கிறதுக்கு ஒரு காலம். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு. ஒருவேளை யோபுவிடத்துல போய் கேட்டால் யோபு சொல்லுவார், என் காலங்கள் மீட்பரின் கரத்தில் இருக்கிறது. நான் இழந்ததையெல்லாம் அவர் மீட்டு கொடுப்பார், இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்ல முடியும். இந்த நாளிலே நாம் வாசித்த தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தம், ஜகரியா 9:12 ஒரு சில வார்த்தைகள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள்,
இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வார்த்தை என்னை ஆழ்ந்து யோசிக்க வைத்தது. இந்த ஒரு வாக்கியத்திலிருந்து 7 தியானங்கள் எழுதி வைத்திருந்தேன். அதிலிருந்து ஒரு தியானத்துடைய சுருக்கமான பகுதியை உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். இந்த ஒரு வசனத்திற்கு 7 ஆவிக்குரிய தியானங்கள், அதிலிருந்து ஒரே ஒரு தியானம். இந்த நாளிலே இந்த தியானத்துடைய தலைப்பு அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு திரும்புங்கள். Return to stronghold. You prisoners of hope, return to stronghold. The word அரணுக்கு திரும்புங்கள், அதை யோசித்து பார்த்தேன். நம்பிக்கையுடைய சிறைகளே எங்க திரும்பணும்? அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கு. அப்படி யாரெல்லாம் அரணுக்கு திரும்பினார்கள், அவர்களுக்கு தேவன் எப்படியெல்லாம் இரட்டிப்பான நன்மையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனம் உண்மையிலே ப்ராஃபட்டிக்கல் வேர்ஸ், a powerful verse, a pleasant verse, a promise verse. இல்லையா? இந்த வாக்கியம் தீர்க்க தரிசன வாக்கியம். இந்த வார்த்தை மகிழ்ச்சியான வார்த்தை, இந்த வார்த்தை வல்லமையான வார்த்தை, இந்த வார்த்தை வாக்குத்தத்தம். இல்லையா? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு என்ன செய்ய வேண்டும்? திரும்புங்கள். அப்படி யாரெல்லாம் எங்கெல்லாம் திரும்பி இருக்கிறார்கள், எப்படி தேவன் அவர்களுக்கு அரணாக இருந்தார், அதன் மூலியமாக என்ன நடந்தது என்று சொல்லி நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். The book of Genesis chapter 16 verse 9. அங்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அதை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. Return to mistress. நாச்சியார் அண்டைக்கு திரும்பி. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இங்கு தேவதூதனானவர் ஆகாருக்கு காட்சி கொடுத்து ஆகாருக்கு என்ன சொல்லுகிறார்? ஒரு நற்செய்தி. நீ என்ன செய்ய வேண்டும்? உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போனோம். யார் நாச்சியார்? சாராள். யார் சொல்லுகிறது இந்த வார்த்தையை? தேவதூதன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உண்மையிலேயே அந்த வார்த்தை the Lord Jesus Christ சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் நாச்சியார் அண்டைக்கு என்ன பண்ணு? திரும்பி போ. கையின் கீழ் என்ன செய்யணும்? அடங்கி. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். தேவதூதன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கீர். நாம் ஆண்டவர் சொல்வதை கேட்டு மட்டும் நாம அடங்கி இருந்துட்டோம்னா, அதே தேவன் ஏற்ற காலத்துல நமக்கு அடங்கி இருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்களை வச்சிருப்பார். இல்லையா? அநேக வேளையில நாம நினைப்போம், எனக்கு யாருமே அடங்கலையே, எனக்கு யாருமே அடங்கலையே. முதல்ல நீ தேவனுக்கு அடங்கு. இல்லையா? நான் தேவனுக்கு அடங்கும் பொழுது எனக்கு அடங்கி நடக்கிறதுக்கு 10 பேர் இருப்பான். நீ நாச்சியார் போய் என்ன பண்ணா? அடங்கி. நாச்சியார் யாரு? சாராள். பைபிள்ல ஒரே ஒரு பெண்மணிக்கு தான் தேவன் பேரை மாத்தினார், அது சாராள். வேற யாருக்கு அப்புறம் மாத்தவே இல்லை தேவன். உதாரணத்திற்கு நீ அங்க போய் என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்பு. ஆகாருக்கு என்ன? நீ அங்க போ,
அதான் உனக்கு அரண். காரணம் என்ன? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இதை பிற்காலத்தில் எழுதுகிறார் பேதுரு அவர்கள். Return to stronghold. அதனால் இன்றைக்கு நீங்களும் நானும் எங்க திரும்பணுமா? அரண். தேவன் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே யார் கேட்டது? ஆகார் கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அங்கு சொல்லுகிறார் ஆண்டவர், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதிருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவா. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயா. காரணம் என்ன? ரிட்டர்ன் டு ஸ்ட்ராங் ஹோல்ட். எங்க திரும்பணும்? அரணுக்கு. ஆகார், நீ எங்க திரும்பணும்? நீ அரணுக்கு. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு கோட்டை மாதிரி, அரண் மாதிரி. அந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்துட்டு அதன்படி நாம செஞ்சிட்டோம்னா நாம் அரணுக்கு திரும்பிட்டோம்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லையா? எஸ். ரிட்டர்ன் டு ஸ்ட்ராங் ஹோல்ட். நம்ம இப்படி உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம்னா ரிட்டர்ன் டு ஸ்ட்ராங் ஹோல்ட். கரெக்டு தானே? நான் எதுக்காக போறேன்? தேவனுடைய வார்த்தையை கேட்க போறேன். ஆனா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு, தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகார் அப்படியே அதை கேட்டு தன் நாச்சியார் அண்டைக்கு திரும்புறா, அரணுக்கு திரும்புகிறார். பிறகு தேவன் எப்படி 13 வருஷ காலம் அவளை ஆசீர்வதித்தார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் சுருக்கமாக. The book of Ruth, முதல் அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ரூத் 1:6 அங்கு ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். ரூத் முதல் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். இப்ப யார் திரும்புகிறது? நகோமி திரும்புகிறாள். இல்ல, கவனிக்கணும் தேவனுடைய வார்த்தையை. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். தேவதூதன் ஆகாருக்கு சொல்லுகிறான், நாச்சியார் அண்டை திரும்பிப்போ. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கு மோவாப் தேசத்துல யார் இருக்கா? இருக்கிற. அங்கு என்ன வருகிறது? ஒரு நற்செய்தி வருகிறது. என்ன நற்செய்தி? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பெத்லகேமிலே சந்திச்சு ஆகாரம் கொடுக்கிறார். நீ இப்ப என்ன பண்ணணும்? திரும்பி போறா. எங்க திரும்புறா? From Moab to Bethlehem. From Moab to Bethlehem. ரொம்ப பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் நம் அனைவருக்கும் நன்கு தெரியும். ரூத்தின் சரித்திரம். அன்றைக்கு மட்டும் நகோமி மோவாபை விட்டு எழுந்திருக்கலன்னா ரூத்தின் சரித்திரமே வந்திருக்காது. கரெக்டு தானே? நான் கணவனை இழந்துட்டேன், பிள்ளைகளை இழந்துட்டேன், இனிமே நான் ஒண்டி கட்டத்தானே. அது மோவாப்லேயே நான் என் பிள்ளைகள் இறந்த இடத்துல, கணவன் இடத்துல நானும் இறந்து போறேன். அப்படியே நகோமி உக்காந்துருந்தா வெக்ஸாய். அந்த ஸ்டேஜில் யார் இருந்தாலும் வெக்ஸாய் அப்படியே உக்காந்துருவோம். கரெக்டு தானே? இருப்போமா மாட்டோமா? கணவன் செத்து போயிட்டான், 2 ஆண் பிள்ளைகள் செத்து போயாச்சு, இனிமே நான் பெத்லகேம்ல போய் என்ன பண்ண போறேன்? கரெக்டு தானே? சொந்து போவோமா மாட்டோமா? நார்மலா இயற்கையா அப்படிதான் இருக்கும். கரெக்டு தானே? இனிமே நாங்க போய் என்ன சாதிக்க போறேன்? எனக்கு நாங்க என்ன இருக்கு? கரெக்டா இல்லையா? ஆனால்
பெத்லகேம் எப்பவுமே அரணான கோட்டை, அப்பத்தின் வீடு, இயேசு பிறந்த இடம் இல்லையா? அவளுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. என்ன நற்செய்தி? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆகாரம் கொடுக்கிறார். இப்ப எழுந்திருக்கிறா. யார் எழுந்திருக்கிறது? எங்கிருந்து எழுந்துக்கிறா? மோவாப் சாபத்திலிருந்து எழுந்துக்கிறா. சாபத்திலிருந்து எப்ப ஒருத்தர் எழுந்துக்கிறோமோ, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நீ எழுந்துக்கிறவன் ஸ்தானத்தை விட்டு முதல்ல எழுந்துரு. கரெக்டு தானே? எழுந்தாதான் உனக்கு தெரியும் நீ எங்க உக்காந்துருக்கேன்னு. கரெக்டு தானே? நீ எழுந்துக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டு தானே? நீ முதல்ல எழுந்துரு, அப்பதான் தெரியும் நீ எங்க உக்காந்துருக்கேன்னு. கரெக்டா இல்லையா? அவ மோவாப்பை விட்டு எழுந்துக்கிறா, சாபத்திலேருந்து எழுந்துக்கிறா. நகோமி அன்றைக்கு எழுந்ததுனால தான் ரூத்தின் சரித்திரம். கரெக்டு தானே? உதாரணத்திற்கு நான் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், முதல்ல எழுந்துரு. யார் எழுந்திருக்கிறா இப்போ? நகோமி. இப்ப எழுந்து சாபத்திலிருந்து என்ன பண்றா? எழுந்து எங்க போறா? பெத்லகேம். அவ எழுந்திருந்த நிமித்தமாகத்தான் 2 மருமகளும் கூட வரேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் கூட தான் உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா? உதாரணத்திற்கு The book of Ruth teaches 23 classic sermons, 85 verses இருக்கும், 85 வசனங்கள், 4 அதிகாரம், 23 காரியங்கள், தேவ செய்திகள் இருக்கும். நகோமி எழுந்துக்கிறார். பெத்லகேம் போர் கூட இப்ப யார் வர்றது? 2 மரம். ருத் வருகிறாள். நீர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். ஒருவேளை நீ மோவாப்ல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அங்கதான் உட்கார்ந்து இருந்தேன். இப்ப நீர் எழுந்த நான் எழுந்து வரேன். கரெக்டு தானே? என்றைக்கு நீ எழுந்துக்கிறியோ, குடும்ப தலைவன் கர்த்தருக்காக உன்னை பார்த்து உன்னையும் உன் பிள்ளைகளும் மனைவி எழுந்திருப்பார்கள். கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க. நீ குடும்ப தலைவன், நீ எழுந்திருக்கும் போது உன்னை பாப்பா, மனைவி பாப்பா, பிள்ளைகள் பாப்பா. கரெக்டு தானே? எங்க அப்பாவா எழுந்து சாட்சி கொடுக்கறது, எங்க அப்பாவா எழுந்து சர்ச்சுக்கு போறது, எங்க அப்பாவா இப்படி இருக்காரு, அப்ப ஏதோ சம்திங் இஸ் தேர், we have to follow. கரெக்டு தானே? இல்லையா? ஆமா. யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர் எழுந்திருக்கும் போது, கரெக்டு தானே? உதாரணத்துக்கு டாக்டர் வேதகுமார் அந்த குடும்பத்தில் எழுந்ததுனால இப்ப அந்த வீட்டுல 8 சோல் இருக்கு. கரெக்டா இல்லையா? உதாரணத்துக்கு. கரெக்டா இல்லையா? உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். எஸ், கரெக்ட் தானே? இவங்களே எழுந்து நின்று சாட்சி சொல்றாங்க. இவங்களே அங்க போறாங்கன்னா ஏதோ இருக்கு இல்லையா? அதனால நம்ம இருக்கிற விடத்தை விட்டு எழுந்திருக்கும் போது தான் நமக்கு தெரியும் நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம். யார் எழுந்திருக்கிறா இப்போ? நகோமி. அப்ப அந்த நகோமி யார் க்ளோஸ் அப் பார்த்துக்கிட்டே இருக்கிறா? ருத். கரெக்ட் தானே? இல்லைன்னா சொல்லியிருக்க முடியாது பிற்காலத்துல. நீர் மறிக்கிற இடத்துல தான் நானும் மறிப்பேன், உடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப எங்க திரும்புகிறா அவோ? நகோமி பெத்லகேமுக்கு. ரிட்டர்ன் டு ஸ்ட்ராங் ஹோல்ட். அரணுக்கு திரும்புறா. அந்த அரணுக்கு திரும்புறா. அந்த சந்ததியிலிருந்து இயேசுவே பறந்துட்டாரு. கரெக்ட் தானே? என்றைக்கு நாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு எழுந்து இருக்கிறோமோ, கர்த்தரும் அவருடைய ஸ்தானத்தை விட்டு எழுந்து நம்மளை ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பா. Yes, this is a truth honestly. நான் என் ஸ்தானத்தை விட்டு எழுந்திருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நீ முதல்ல உன் ஸ்தானத்தை விட்டு நீ எழுந்துரு. அண்ட சராசரங்களை படைச்ச தேவன் உனக்காக எல்லாம் செய்வார். Thirdly, மூன்றாவதாக, யாரெல்லாம் எப்படி எல்லாம் எழுந்திருக்கிறாங்க, திரும்பி வராங்க, அவருடைய வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்றுகிறார்? எப்படி மாற்றுகிறார்? ஆகார் திரும்பி போனா கர்த்தர் ஆகாருடைய குழந்தைக்கு பேரை வைக்கிறார். அது மட்டும் இல்லாம நீ அரணான கோட்டையில் அங்க இருந்ததுனால கர்த்தர் பிற்காலத்துல ஆபிரகாமுக்கும் சொல்லிட்டாரு, இஸ்மவேலுக்காக நீ பண்ண விண்ணப்பத்தை கேட்ட. கரெக்டு தானே? ஆமா, அப்படி ஆசீர்வச்சிட்டு போயிட்டார். ரெண்டாவது யார் எழுந்திருக்கிறா? எஸ். மூன்றாவதாக நாம் ஒரு காரியம் பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்லி முடிக்கட்டும். ஆதியாகமம் 31:3 கர்த்தர் வாயை திறந்து சொல்லுகிறார். The book of Genesis chapter 31 verse 3. ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி,
உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ரிட்டர்ன் டு யுவர் ஓன் லேண்ட். கர்த்தர் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு? யாக்கோபுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட என்ன பண்ணுவேன்? இருப்பேன். நான் ஏன் உன்னை திரும்பி போன்னு சொன்னேன்? ஆதியாகமம் 28வது அதிகாரம், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் இன் த பைபிள். ஆதியாகமம் 28:15 அநேகருக்கு மனப்பாடமா தெரியும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. அதனால அந்த தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுது இல்லையா? தேசத்துக்கு திரும்பி என்ன பண்ண, நீ பிதாக்கள் இடத்துக்கு என்ன பண்ண, நீ திரும்பி போ. 21வது வசனத்துல சொல்லுகிறார், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பா. இப்ப திரும்பி என்ன பண்ணணும்? போகணும். ஒருவேளை this word from the Almighty, சர்வ வல்லமை உள்ள தேவன் யாக்கோபுக்கு சொல்லுகிறான், என்ன பண்ணணும்? இப்போ return to land, திரும்பி போ, நான் உன்னோடு கூட என்ன பண்ணுவேன்? இருப்பேன். உன்னோடு கூட என்ன பண்ணுவேன்? இருப்பேன். ஒருவேளை அவர் சொல்லுவார், நான் வெறும் கோலும் கையுமா போனேன், இப்ப எப்படி இருக்கிறேன்? ரெண்டு பாரு. நான் போகும்போது யாக்கோபோ போனேன், ரிட்டன் இஸ்ரேலா வந்திருக்கிறேன். கரெக்டு தானே? போகும்போது எப்படி போனேன்? யாக்கோபா போனேன். வரும்போது எப்படி வந்திருக்கிறேன்? இஸ்ரவேலா வந்திருக்கிறேன். ஆமா, நான் வெறும் கையா தான் போனேன், இப்ப என்ன பண்ணிருக்கேன்? வந்திருக்கிறேன். கரெக்டா இல்லையா? ஆமா. நான் பழப்புக்காக நம்ம வெளிநாட்டுக்கு போவோம், 30 வருஷம் கழிச்சு வரும்போது எப்படி வருவோம்? கரெக்டு தானே? எப்படி வருவோம்? எப்படி வந்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் சொல்லி திரும்ப போ, ரிட்டர்ன் டு லேண்ட். அதனாலதான் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையே. நான் யாக்கோபா போனேன், இப்ப எப்படி வந்திருக்கிறேன்? இஸ்ரவேலா வந்திருக்கிறேன். நான் எப்படி போனேன்? வெறும் கோலும் கையுமா போனேன், இப்ப எப்படி வந்திருக்கிறேன்? 2 பரிவாரங்கள். நான் போகும்போது என் கையில ஒண்ணும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற மதிப்பே எனக்கு தனி. நான் போகும்போது வெறுமையா போனேன், இன்றைக்கு நான் திரும்பி வரும்போது எப்படி வரேன்? என்ன கூட தேவன் நினைச்சுக்கிட்டு யாக்கோபின் தேவன் சொல்ற அளவுக்கு திரும்பி வருகிறேன். கரெக்டு தானே? வெறுமனே சாதாரணமா போனேன். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன, என்ன கூட என் பேரை கூட தேவன் அவர் முன்னாடி போட்டுக்கிட்டு நான் ஆபிரகாமின் தேவன் சொல்லி அழைக்கிற அளவுக்கு என்ன வச்சிருக்காரு பாருங்க. ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் அவர் முன்னாடி என்ன பண்ணிருக்காரு? அதனால கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆல்வேஸ் ரிட்டர்ன் டு ஸ்ட்ராங் ஹோல்ட். கரெக்டு தானே? எப்பவுமே நாம எங்க திரும்பணும்? அரணுக்கு திரும்பணும். தேவரீர் எனக்கு அரண். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆகார் திரும்பினாள். தேவன் எப்படி ஆசீர்வதிச்சார்? நீர் என்னை காண்கிற தெய்வ. அதனால்தான் ஆகாரால் சொல்ல முடிந்தது, அவர் என்னை காண்கிற தெய்வ. இரண்டாவது யார் திரும்புகிறது? ரூத் திரும்பினதுனால என்ன? துக்கத்தோடு ஆரம்பிச்ச வாழ்க்கை சந்தோஷத்தோடு முடியும். ரூத்தின் முதல் அதிகாரம் சாவோட ஆரம்பிக்கும். 4வது அதிகாரம் திருமண வெட்டிங் ரிசப்ஷனோட முடியும். கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க. முதல் அதிகாரம் சாவு, 4வது அதிகாரம் வெட்டிங் ரிசப்ஷன், ரூத் வெட்ஸ் போவாஸ். கரெக்டு தானே? அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? உதாரணத்திற்கு. 3வது யாக்கோபு ரிட்டர்ன் டு லேண்ட். உன்னுடைய தேசத்துக்கு என்ன பண்ணு? திரும்பு, நான் உன்னோடு இருப்பேன்.
நீ வரும்போது எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க? என்றைக்கும் நாம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் எப்படி வச்சிருக்காருங்கிறத எப்பவும் நினைத்துக்கொள். அப்ப எப்பவும் அரணுக்கு திரும்புவோம். கரெக்டு தானே? நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சற்று உட்கார்ந்து தேவ சமூகத்துல யோசிச்சுப்பார். அப்ப நாம ரிட்டர்ன் டு ஸ்ட்ராங் வேர்ல்ட். அநேக வேளையில நாம் அதை மறந்துடுறோம், தெரியுமா? அநேக வேளையில அதை நாம் என்ன செய்கிறோம், மறக்கிறோம். கடைசியாக ஒரு காரியம், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, அதை மட்டும் சொல்லிட்டு நாம் ஜெபிக்க இருக்கணும். கைண்ட்லி டர்ன் வித் மீ த புக் லூக். லூக்காவின் புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. லூக் 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவிச்சு, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். ரிட்டர்ன் டு ஃபாதர்ஸ் ஹவுஸ். இல்லையா? எழுந்து எங்க போறான்? ஆமா, இட் மீன்ஸ் ரிட்டர்ன் டு ஸ்ட்ராங் வேர்ல்ட். ரிட்டர்ன் டு லவ்விங் அஃபெக்ஷனேட் ஃபாதர்ஸ் ஹவுஸ். என்னுடைய அன்பின் தகப்பனுடைய வீட்டுக்கு போட்டோம். அவன் எப்ப அங்க எழுந்துக்கிறானோ, அன்பின் தகப்பன் என்ன செய்கிறார்? 22வது வசனத்திலே, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்த அடிகள் நான் புசித்து சந்தோஷமாக. காரணம், என் குமாரன் மரித்தான், உயிர்த்தான், காணாமற் போனான், காணப்பட்டான். ரிட்டர்ன் டு ஸ்ட்ராங் வேர்ல்ட். அவன் நினைக்கிறான், ஒரு நாளைக்கு நான் இருக்க வேண்டிய இடம் எது? தகப்பனுடைய வீட்டில். அதனால நான் ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கணும்? நான் எழுந்து எங்க போனோம்? தகப்பன் வீட்டு. புத்தி தெளிந்த போது, என்னது? புத்தி தெளிந்த போது. அதான் ரொம்ப 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 முக்கியம். ஒன்னு புத்தி தெளிந்த போய் எழுந்திருக்கணும், இல்லைன்னா கர்த்தர் புத்தியை தெளிய வைப்பார். இட்ஸ் உண்மை, கரெக்டு தானே? இல்லையா? ஒன்னு நீயா தாழ்மையா ஆண்டர் கிட்டவா, இல்ல ஆண்டர் உன்னை தாழ்த்தி வர வச்சுப்பார். வேற வழி இல்லாம கொண்டாந்து தள்ளிடுவார். அது மட்டும் வேண்டாம், முதல்ல வந்துடுறது நல்லது. புத்தி தெளிந்த போது, அதுதான் அவங்களுடைய காரியமே. புத்தி தெளிந்த போது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது. இன்னைக்கு அநேகருக்கு புத்தி தெளியாம அங்கங்க உட்கார்ந்து இருக்குது. கரெக்டு தானே? புத்தி மட்டும் தெளிஞ்சதுனாக்க டாஸ்மாக்ல நிக்கிற பைக்கெல்லாம் சர்ச்சு வாசல்ல நிற்கும், இல்லையா? உதாரணத்திற்கு, இல்லையா? அவன் புத்தி தெளிந்த போது, நான் எங்க இருக்க வேண்டியவன் இப்ப எங்க இருக்கேன்? Return to strong world, loving and affectionate father. தகப்பன் மனதுருக்கத்தின் தகப்பன். அவன் தூரத்துல வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார். அதனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். When I return to strong world means our Father, Heavenly Father, is a loving and affectionate Father. He waits, He waits, He waits. Correct தானே? Yes. ஆண்டவருக்கு தெரியும், நம் அனைவருக்கும் நன்கு தெரியும், how God restored him. The restoration. அவனுக்கு புத்தி தெளிந்த போது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரணுக்கு திரும்புங்கள், என் தகப்பனுடைய வீடு என்றைக்கும் எனக்கு அரண். அதனால நாங்க எழுந்து போறாங்க. எத்தனையோ பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன். ஆனாலும் நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்பா சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு, எழுத்துன்னு போன்னு கொடுத்தாரு.
அன்னைக்கு ஒன்று கொழுத்த கன்று வச்சு விருந்து வச்சு அனுப்பிப்பாருன்னு எனக்கு தெரியல. கரெக்டு தானே? கரெக்டா? அன்னைக்கு சொத்தெல்லாம் வாங்கி தானே போனேன். அன்னைக்கு அவங்க அப்பா வந்து உயர்ந்த மோதிரத்தை போட்டு எல்லாத்தையும் போட்டு நானே கொண்டு விடுறேன்லாம் கொழுத்த கண்டு அடிச்சு மாட்டேன். ஆனால் அவன் ரிட்டர்ன் ஆன பிறகு என்ன பண்றாரு? அதே தகப்பனார் என்ன செய்கிறார்? 4 பெரிய காரியங்களை செய்கிறார். அதுதான் கிருபை. என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து, இவனுக்கு உடுத்துங்கள், கைக்கு மோதிரத்தை போடுங்க, கால்களுக்கு பாதரட்சத்தை போடுங்க, கொழுத்த கன்று. என்ன 4 பெரிய ஆவிக்குரிய காரியம் அல்லவா? தட்ஸ் a law versus grace. நியாயப்பிரமாணமும் கிருபையும். law versus grace. சட்டப்படி பார்த்தா அவனை வீட்டுக்குள்ள கூட சேர்க்கக்கூடாது. கரெக்டு தானே? வாங்கின சொத்துக்கள்லாம் அங்க கணக்கு வச்சுட்டு அது கரெக்டா இருக்கான்னு பார்த்தா அப்படியே அவனை அனுப்பு. சட்டம். கரெக்டு தானே? லாபப்படி அவனை என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள ஏற்றக்கூட, அவன் கண்ணில் கூட முழிக்கூடாது. கரெக்டு தானே? ஆமா. ஆனா கிரேஸ் சேஸ், கிருபை என்ன செய்யும்? கிருபை என்ன செய்கிறது? உயர்ந்த வஸ்திரத்தை கொடு. இது வரைக்கும் அவன் பாத்திராத வஸ்திரத்தை கொடு. இது வரைக்கும் அவன் பாத்திராத விருந்த கொடு. இது வரைக்கும் அவன் பாத்திராத பாதரட்சியை கொடு, மோதிரத்தை கொடு. கரெக்டு தானே? எஸ். law versus grace. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கட்டும். Let's pray for many things. நம் அனைவருக்கும் நன்கு தெரியும் ஒரு சின்ன law versus grace. I was reading law versus grace. நியாயப்பிரமாணமும் கிருபையும். There are 16 similarities இருக்கும். நியாயப்பிரமாணம் மோசே மூலமா கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமா கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதனை பார்த்து, நீ ஞாயிற்றுக்கிழமையானா என்ன சர்ச்சுக்கு போறிய, மாசுக்கு போறிய? அவன் சொன்னான், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டேன், அதுக்காக போறேன். கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த ஒரே காரணத்துக்காக நீ மாசுக்கு போற, சர்ச்சுக்கு போறேன்னா யூ ஆர் அண்டர் லா. இன்னொருத்தரை பார்த்து கேட்டேன், நீ என்ன சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துக்கிட்டு போற? அவன் சொன்னான், நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் நேசரை காண்கிற தேவாலயத்துக்கு போறேன். அது கிருபை. கரெக்டு தானே? 2 பேரும் கிறிஸ்துவன் தான். முதல்ல அவன் எதுக்கு, நான் கிறிஸ்துவ குடும்பத்திலேருந்து பிறந்துட்டதுனால எதுக்கு போறேன்? சர்ச்சுக்கு போறேன். கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த ஒரே காரணத்துக்காக நீ சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னா யூ ஆர் ஸ்டில் அண்டர் லா. தட் இஸ் குட் ஆன்சர். ஆனால் அந்த லா உன்னை மேற்கொள்ளக்கூடாது, ஃபெனட்டிக்கா இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? எதுல இருக்கணும்? நீ கிருபையில இருக்கணும். லா சேஸ் செருப்பை கைட்டி அங்க வை. கிருபை சொல்லுது ஷூவை போட்டுக்கோ. கரெக்டு தானே? இல்லையா? உதாரணத்திற்கு அதுக்கெல்லாம் பெரிய ஆவிக்குரிய விளக்கங்கள் கடந்த முறையும் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு தியானத்துல கூட, வீடியோ தியானத்துல கூட அதை சொன்னேன். மூளையில இயேசு கிறிஸ்து இருந்தா லா, இருதயத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா கிரேஸ். மூளையில இயேசு கிறிஸ்து இருந்தா லா, இருதயத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா கிருபை. மூளையில இயேசு கிறிஸ்து இருந்தா லா மீன்ஸ் கல்லறை. Law takes you to cemetery, grace takes you to heaven. கரெக்டு தானே? நியாயப்பிரமாணம் உன்னை கல்லறைக்கு கொண்டு செல்லும், கிருபை உன்னை பரலோகம் கொண்டு செல்லும். கரெக்டா இல்லையா? அநேக வழியில் நமக்கு மூளையில தான் இயேசு கிறிஸ்து, இருதயத்துல இல்லை. இல்லையா? இருதயத்துல இல்லை, இருதயத்துல இருக்கணும். தகப்பனார் இப்ப அவனை மூளையில இருந்து பார்க்கல, இருதயத்துல இருந்து பார்க்கற. கரெக்டு தானே? மூளையிலேருந்து பார்த்தா வீட்டுக்குள்ள கூட சேர்க்க முடியாது. இவ்வளோ வாங்கி போயிட்டான், அவ்வளோ வாங்கி போயிட்டான், இப்படி வாங்கி போயிட்டான், இப்படி என் மானத்தை வாங்கிட்டு போயிட்டான், கௌரவமே போச்சு. கரெக்டு தானே? என் ஒரு பிள்ளை சத்தா அப்படி நினைச்சிட்டேன். கரெக்டு தானே? அப்படிதான் நாம உலகம் பேசும். தகப்பனார் என்ன சொல்றாரு? எதுலேருந்து பார்க்கறாரு? கிருபை. It's law versus grace. அப்படி law condemns, grace restores. Grace restores. When you return to stronghold, our God always restores things. Our God is a God of restoration.
தேவன் நாம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேல செய்வார். Law always condemns us. Law always condemns us. முள்ளிலேந்து பார்த்தோம்னா எந்த செர்மன்லையும் எப்படிப்பட்ட பிரசங்கத்திலையும் ஒரு குறை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கிருபையில இருந்தா இதுல தேவன் நமக்கு என்ன பேசினார்னு யோசிப்போம். கரெக்டு தானே? உண்மையா இல்லையா? உண்மை அதுதான். Law always criticize and find faults. கரெக்டு தானே? அதுக்கு தான் லா. கரெக்டா இல்லையா? ஆனால் கிருபை என்ன செய்யும்? கிருபை என்ன செய்யும்? ஆமா, grace always encourages, grace restores us. When you return to stronghold, கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்னைக்கு 4 காரியத்தை நாம் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். சகரியா 9:12 7 விதமான தியானங்கள் உண்டு. அதுல ஒரு தியானம் அரணுக்கு திரும்புங்கள். 4 நபர்களை சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். முதலாவது யாரை திரும்பினார்கள்? ஆக தேவதூதர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நீ நாச்சியாரண்டிக்கு திரும்ப. யாக்கோபு திரும்ப, நகோமி திரும்பி, அந்த இளையகுமாரன் திரும்பி. யாரெல்லாம் திரும்ப அத்தனை பேருக்கும் தெய்வன் அவங்க நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான நல்வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதனால்தான் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அதனால தான் நேற்று காலையில் இந்த தியானத்தில் எழுதி வைத்துக் கொண்டிருந்தேன். தருவேன் தருவேன் அந்த வார்த்தை இருக்குமாங்க இல்லையா? என்ன தருவேன்? நன்மையை தருவேன். என்ன தருவேன்? இரட்டிப்பா தருவேன். எப்ப தருவேன்? இன்றைக்கே தருவேன். ஒரு தியானம் உங்கள் சிந்தனைக்கு. கரெக்டு தானே? நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லுகிறார் கர்த்தர். நான் முதல்ல தருவேன். எப்படி தருவேன்? எதை கொடுப்பேன்? நன்மையை தருவேன். எப்படி கொடுப்பேன்? இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன். எப்ப கொடுப்பீங்க? இன்றைக்கே கொடுப்பேன். நீ இன்றைக்கே திரும்பிட்டேன்னா இன்றைக்கே கொடுப்பேன். கரெக்டு தானே? நான் யோசிச்சு செய்யறேன். கரெக்டு தானே? எது? ஆமா, ஒருத்தட்ட சொன்னேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு ஞானஸ்தானம் எடுத்துறேன், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு. அப்படியே தலையை சொரிஞ்சிட்டேன். பொண்ணு கல்யாணம் ஆன பிறகு எடுக்கட்டுமா, அந்த வீட்டை வாங்கிட்ட பிறகு எடுக்கட்டுமா அப்படின்னு. கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு எவ்வளவோ இருக்கும். கரெக்டு தானே? எவ்வளவோ இருக்கும். அவங்களெல்லாம் பார்த்து இன்றைக்கே தருவேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? ஏன்னா நீ உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்ட. கரெக்டு தானே? உன் பொண்ணோ கல்யாணமே வேணாங்குது. இப்போ பண்ணிட்ட பிறகு நான் பண்ணிக்கிட்டேன் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா, அது கேட்டால் கல்யாணம் பண்ணி பேச்சத்தான் வீட்டை ஓடுவேங்கிறது. இல்லை, உதாரணத்திற்கு தான் அன்னைக்கு குடும்பங்கள் இருக்கு. என்னது? அவங்களெல்லாம் பார்த்து இன்றைக்கே தருவேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? தருவேன், எட்டிப்பா தருவேன், நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு உனக்கு மனம் இருந்தா அரணான கோட்டைக்கு திரும்பி இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீ எழுந்துரு. நாம் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு எழுந்துட்டா வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். அநேகர் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு எழுந்துக்காதனால அவங்களும் வாழலை, மற்றவங்களையும் வாழ வைக்கல. உண்மை. நம்ம இருக்கிற ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். ஜெபிப்போம். பிறகு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். ஜெபம் செய். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தரும். அதனால்தான் என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்குனால காலம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்ற அருமையான தெய்வ வார்த்தையை கேட்டோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கரம் உருவாக்குகிற கரம், உம்முடைய கரம் வல்லமையின் கரம், உம்முடைய கரம் மீட்பின் கரம், உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், உம்முடைய கரம் நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக செய்கிற ஒரு கரம் என்றெல்லாம் நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு எங்கள் இடத்தில் இருக்கிறது எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு வந்ததப்பா.
ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி நாச்சியார் அண்டைக்கு ஆண்டவரே ஆகார் திரும்பின பொழுது நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டினாள். யாக்கோபு திரும்பின பொழுது யாக்கோபாக இல்லாமல் இஸ்ரவேலாக திரும்பும்படி செய்தவர் அப்பா. இளைய குமாரன் திரும்பின போது அவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தீர் அப்பா. நகோமி திரும்பின பொழுது ஒரு ரூத்தின் சரித்திரமே வந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நல்ல ஜப நேரத்தை கொடுங்க, நல்ல வேத வாசிப்பை கொடுங்க, நல்ல தியானத்தை கொடுங்க. Lord Jesus, you bless each and every one who are hearing this word. உடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. Send them with your showers of blessings. உடைய ஆசீர்வாதமான மழை பல ஆசீர்வாதங்களோட நிரப்பி அனுப்புங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.